ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 3 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, தேங்காய் பால், மசாலா வகை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை வகை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா சேர்த்து வதக்கிங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்குங்க. மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா வகையை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரிசி 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டு 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துங்க. அப்புறம் புதினா மல்லி சேர்த்து அதுக்கப்புறம் குக்கரை போட்டு 3 விசில் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும் மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் இந்தமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.